மார்க்கினுடைய மேல் வீட்டறையில் பரிசுத்தாவியானவருடைய ஊற்று கடந்து வந்த பொழுது அந்நிய பாஷைகளிலே அங்கு கூடி வந்தவர் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். யூதர்களுடைய பண்டிகைக்காக அங்கே வந்து சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். நான் முதலில் இப்படியாக எண்ணினேன், 120 பேர்களுடைய இந்த சத்தத்தை கேட்டுதான் அவர்கள் வந்தார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவ்வாறு அங்கே நடக்கவில்லை. ஆவிக்குரிய ஊற்று நடைபெற்ற பொழுதே வானத்திலே ஒரு பெரும் முழக்கம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டது. இந்த சத்தம் ஆயிரக்கணக்கான மக்களும் கேட்டார்கள். இந்த மேல் வீட்டறைக்கு மேலாக இந்த சத்தம் உண்டாயிற்று என்று அந்த ஜனம் புரிந்து கொண்டார்கள். அந்த முழக்கத்தினுடைய காரணம் என்ன என்று அறியும்படியாகத்தான் அவர்கள் கூடி வந்தார்கள். அவ்வாறு ஓடி வந்தவர்களிடத்திலே பேதுரு வசனத்தை சொன்னார். கர்த்தருடைய சபை என்பது கர்த்தருடைய பண்ணையாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை ஒரு கட்டடத்தோடும் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பண்ணை பூமியிலே ஆரம்பித்த போது அதற்கு நேராக ஜனங்களை கவர்ந்து இழுக்கத்தக்க ஆண்டவர் ஒரு கொடு முழக்கத்தை அனுப்பினார். கர்த்தர் சபையை மறைத்து வைக்கும்படி விரும்பவில்லை, சபையை வெளிப்படுத்த விரும்பினார். பரிசுத்தாவியானவர் நம்மிலே கிரியை நடப்பிக்கும் போது அந்நிய பாஷையின் சத்தம் மட்டுமல்ல, ஒரு சில முழக்கங்களை கூட தேசத்திற்கு அனுப்பும். அற்புதமாக சுகமாகுதலாக, தெய்வீக விடுதலையாக ஆண்டவர் சில முழக்கங்களை தேசத்திற்கு நேராய் அனுப்புகிறார். கர்த்தருடைய பண்ணையை மறைத்து வைக்க அவர் விரும்பவில்லை. கர்த்தருடைய கட்டடத்தை மறைத்து வைக்க அவர் விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் நம்மீதாவது நாம் உட்பட்டு நிற்கிற சபையிலாவது நடைபெறும்போது பிரஜாதியாரை கவரும்படியாக தேவன் சில முழக்கங்களை அனுப்புவார். நாம் நம்மை வெளிப்படுத்தும்படி மூளைக்கேற்றபடியான காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சபையானது கர்த்தருடையது. இதற்கான கிரயம் செலுத்தினவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய மகிமை சரீரமாகிய சபையின் மூலமாக வெளிப்படுத்துவார். உங்களுடைய உள்ளூர் திருச்சபையிலே இது விதமான முழக்கங்களை கர்த்தர் அனுப்புவாராக. வியாதி குணமாகுதல் உண்டாகட்டும், அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும். ஜாதியார் கவனிக்கத்தக்க நிலையிலே தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நாம் உலக பிரகாரமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல, உன்னதத்தின் சிந்தனையிலே வாழ்கிறவர்கள். உன்னதத்தின் ஆவி நம்முடைய வாசம் செய்கிறது. ஜாதியாரின் எண்ணிக்கை பூர்ணமாகும் வரையில் சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். நோவாவின் பேழையை அவர் கட்டி எழுப்பினார். தேவனுடைய கட்டளையின்படி நோவா பேழையை உண்டு பண்ணினார். ஆனால் அந்த பேழையினுடைய கதவை பூட்டினவர் நோவா அல்ல, அது தேவனாகவே இருந்தார். போலவே சபையில ஊழியம் செய்கிறோம் என்றாலும் ஆனது கர்த்தருக்குரியது. ரட்சிக்கப்பட வேண்டிய கடைசி நபரும் உள்ளே பிரவேசிக்கும் போது காலம் தொனிக்கும் போன அத்தனை பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்து கொள்வார்கள். நம்முடைய சரீரம் மர்வம் அடையும். அது இந்த தலைமுறையிலேயே நாம் எதிர்பார்ப்போம். நம்முடைய மூளையின் அடிப்படையில் உண்டான அணுகுமுறைகளை தவிர்த்துக் கொள்ளுவோம். தாவியானவரை முற்றும் சார்ந்து கொள்ளுவோம். சில முழக்கங்களை தேசத்தில் எதிர்பார்ப்போம்.